தெய்வ திருமணங்கள். இந்த பங்குனி உத்திர நாளால் சிவன் பார்வதி, முருகன் தெய்வானை, ராமன் சீதா மற்றும் ஸ்ரீரங்கன் ஆண்டாள் போன்ற பல தெய்வங்களோட திருமணங்கள் நடைபெற்றிருக்கின்றன. இந்த பங்குனி உத்திர திருநாள் இதை கல்யாண விரத திருநாளும் சொல்லுவாங்க. இந்த நாளில் நம்ம விரதம் இருந்தால் திருமண தடை இருக்கிறவங்களுக்கு நீங்கி விரைவில் திருமண வாழ்க்கை அமையுன்றது ஐதீகம். இந்த வருஷம் பங்குனி உத்திரம் ஏப்ரல் 1ஆம் தேதி 2026 வருது. அன்னைக்கு தெய்வ திருமணங்களும் நடக்கும். முருகன் கோவிலில் பால் குடம் எடுத்து பாலாபிஷேகம் பண்ணி மறுநாள் இல்லாட்டி அன்னைக்கே திருமண வள்ளி தெய்வான திருமணமும் நடக்கும். சைவ வைணவ எல்லா திருத்தலங்களிலுமே இந்த தெய்வ திருமணங்கள் நடக்கும். இந்த பங்குனி உத்திர நாள் பௌர்ணமி நாளில் வருது. அதனால் அன்னைக்கு நம்ம கல்யாண விரதம் இருந்து திருமண தடை இருக்கிறவங்க, கன்னி பெண்கள், மங்கள பெண்கள் இந்நாளில் விரதம் இருந்து முருகனையும் சிவனையும் பார்வதியும் தரிசித்தா விரைவில் திருமணம் கைகூடுன்றது நம்பிக்கை. அந்த எப்படி விரதம் இருக்கணும்னா, அதிகாலையில் எழுந்து நீராடி முருகப்பெருமான் அல்லது சிவன் பார்வதி சிறப்பு பூஜையை செய்ய வேணும். ஏன்னா அந்த ஊரில் முருகன் கோயில் பிரசித்தியமாக இருக்கும். அங்கே பங்குனி உத்திர திருநாள் நல்லா நடக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க முருகனுக்கு விரதம் இருந்து பூஜை செய்யலாம். இல்லை எங்கள் ஊரில் சிவன் கோயில் தான் பிரசித்தன்றவங்க சிவன் பார்வதிக்கு விரதம் இருந்து பூஜை செய்யலாம். அன்றைக்கி நம்ம பூஜை செய்து முருகப்பெருமானோட திருப்புகழ், கந்த சஷ்டி அந்த மாதிரியும் சிவபெருமானுக்குரிய தேவாரம் இல்லை திருமால் பதிகம் அந்த மாதிரி நம்ம பாராயணம் பண்ணி பாடி பூஜை செய்கிறது ரொம்ப சிறப்பு. பங்குனி உத்திரத்தன்று விரதம் இருந்து வழிபாடு செய்வது மூலமாக தம்பதியினருக்கு ஒற்றுமை, மகிழ்ச்சி, குழந்தை பாக்கியம் எல்லாம்